வணக்கம் நண்பர்களே. ஹாய். இன்றைக்கி டேட் மே 6th. இது எங்களோட ஐட்னரி வீடியோ. நாங்கள் எங்கே போக போகிறோம், எப்போ போக போகிறோம், அந்த டீட்டெயில்ஸ்க்காக ஒரு ஷார்ட் வீடியோ. வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம படுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்வோம். ஏன்னா கடவுள் சித்தம் இல்லைன்னா இந்த ட்ரிப் நடந்ததுக்கு வாய்ப்பு இல்லை, பிளானிங் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ இனிஷியல் பிளான் என்னென்னா 18th இங்கேருந்து கிளம்புறதா பிளான் இருந்துச்சு பெங்களூருக்கு. பட் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் ஒர்க்கிங். ஸோ அதனால் 17th அது சண்டே மதியானமே கிளம்பி பெங்களூர் போய் ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு அங்கே எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே தங்கிட்டு 18th ஒர்க் முடிச்சுட்டு 19th காலையில் ஒரு 7-8 மணிக்கு கிளம்புனோன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நல்லா போய் சேர்ந்துடலாம் ஹைதராபாத்துக்கு. அப்புறம் ஹைதராபாத்தில் எனக்கு ஒரு சின்ன அஃபிஷியல் ஒர்க் இருக்குது 20th. அது முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புனோன்னா we will go to நாக்பூர் ஆர் சாகர். அது ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் மேலே டிபெண்ட் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்த 2 நல்ல உள்ளங்கள், அதாவது இந்தி தமிழ் அண்ட் சாலன் ஆசர், இவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஒரு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது கீரன் வேலி போகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து கீரன் வீடியோ தேடி பார்த்தேன். கீரன் வேலியோட வீடியோ நல்லா அற்புதமாக இருந்துச்சு. அது ஒரு பாகிஸ்தான் பார்டர்லாம் இருந்துச்சு அதில். பட் என்னென்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லைன் இருக்குது. அதாவது செகண்டுக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துடணும். இவனுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து டைட் ஸ்கெடியூல் 17 days தான் இருக்குது போயிட்டு வரதுக்கு. ஸோ அங்கே போனேன்னா எனக்கு இன்னும் டைம் ஜாஸ்தியாகும். ஏன்னா அங்கே வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கே 5 hours 6 hours ஆகும். அப்புறம் ஹில் ஸ்டேஷனுங்கிறனால ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே இந்த டைம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் தனியாக போகும்போது மேபி பைக்கில் போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு பெங்களூர், தென் ஹைதராபாத் ஆன் 19th, 20th ஹைதராபாத்லேருந்து இந்த ரூட் இருக்குது இப்போதைக்கு. அதாவது சாகர் இல்லாட்டி நாக்பூர். சாகருக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும், 500 கிலோமீட்டர் பக்கம் வரும், 9 hours. இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சாகர் போனால் 900 கிலோமீட்டர்ஸ், அது 16 hours ஆகும். நெக்ஸ்ட் அங்கே போய்ட்டுனா சாகர் டு ஃபரிதாபாத் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ், 11 hours ஆகும். அப்புறம் ஃபரிதாபாத் டு ஜம்மு போயிட்டேன்னா ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ், ஒரு 5 hours போயிடலாம். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கார்கில் அகெயின் ஒரு 5 hours ஜர்னி. காலை 6 மணிக்கு கிளம்புனா 12 மணிக்கு சேர்ந்துடலாம். அப்புறம் ஈவினிங் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே கார்கில் டு லேயில் வந்து அதே மாதிரி தான் 5 hours. காலைல ஒரு 6 மணி 7 மணிக்கு கிளம்புனா அங்கே ஒரு 12 மணிக்கு போய் சேர்ந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கணும், ஏன்னா அங்கே வந்து ஹை ஆல்டிடியூட் நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ தம்பி வேறு இருக்கான், அதனால் ஒரு நாள் ரெஸ்ட் மேண்டட்ரி, அதாவது 2 days அங்கே இருக்கணும். ஸோ லேயில் இன்னொரு நாள் தங்கி அப்புறம் லே டு ஜிஸ்பா வந்தெல்லாம் பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா லே டு நுப்ரா வேலி ஒரு பிளான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே வரணும். அங்கேயே 2 நாள் ஆயிரும் போயிட்டு வரதுக்கு. ஸோ இந்த டைம் இந்த டைட் ஸ்கெடியூல் வச்சு அவசரமாக போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து லே டு ஜிஸ்பா தங்கிட்டு ஜிஸ்பா டு சண்டிகர் டு சாகர் டு ஹைதராபாத் டு பேக் டு சத்தியமங்கலம் நம்ம இடத்துக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புஞ்சையம்புளியம்பட்டி. சத்தியமங்கலம் எது சொல்கிறேன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுதான் எங்களோட பிளான். அதாவது 17th இங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் மேக்ஸிமம் 2nd இங்கே வர்றதுக்கு தான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் த பிளான். இதில் வந்து இடையில மோஸ்ட்டாக அந்த 3-4 நாள் போயிட்டு வரதுக்கே சரியாயிரும், ஒரு 8 நாள் பக்கம். மிச்சம் இருக்கிற ஒரு 6-7 நாள் அங்கே ஒரு நாளாக சுற்றி பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தான் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இருக்கிறது 17 days தான். ஸோ போயிட்டு வரதுக்கு 17 days இருக்குது. அதோட அந்த டைட் ஸ்கெடியூலில் எவ்வளோ ஃபிட் பண்ண முடியுமோ இந்த ஸ்கெடியூலில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா ரூட்டு ஃப்ரம் ஹைதராபாத் நாண்டேட், அப்புறம் இண்டோர்லேருந்து
ஜெய்ப்பூர் வழியாக அப்படியே போய் சண்டிகர் டு ஜம்மு போகிறதுக்கு. ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து மோஸ்ட்டாக டிசைட் பண்ணுவேன் எந்த ரூட்டு கிட்ட காட்டுது, எந்த ரூட் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் போக முடியும். ப்ளஸ் ஆன் த வே ஸ்டே இருக்கணும். மேக்ஸிமம் டேயில் தான் ஓட்ட போகிறேன். அப்படியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் 10 o'clock ஒரு மேபி 10:30 ஒரு ரூம் எடுத்து தங்கிடணும். அதுதான் என்னோடய பிளான் இப்போதைக்கு. ஏன்னா சின்ன பையனை கூப்பிட்டு போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். நம்ம ரூட் எப்படின்னு தெரியாது, ரோல் கால் இருக்கலாம் ரோட்ஸில், கொஞ்சம் ஹைவேஸ் அதாவது இன்டீரியரில். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஒரு 700 to 800 kilometers டே கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதுதான். ஸோ மேபி நெக்ஸ்ட் 2-3 days நான் வந்து இன்னொரு ப்ரிப்ரேஷன் வீடியோ போட போகிறேன். அது என்னென்ன கேரி பண்ண போகிறோம், க்ளோதிங்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், வேறு என்ன தேவை இருக்குது, அதெல்லாம் ஒரு வீடியோ போட போகிறேன். மேபி நெக்ஸ்ட் 3 to 4 days அந்த வீடியோ வெளியாகும். நிறைய பேர் அந்த இன்னும் முந்தின போட்ட வீடியோவை பார்த்துருக்கீங்க. தட் இஸ் ட்ரைவ் ப்ரிப்ரேஷன், கார் சர்வீஸ் பண்ண வீடியோ. அதில் தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்து, அதாவது என்ன சஜஷன்ஸ் எங்கே பார்க்கலான்ட்டு. ஸோ stay tuned for the next video and thank you everyone. Bye bye.